எப்படி எனக்கு அந்த பகவானை அடையிறதுக்கு என்ன தகுதியோ அதை என்கிட்ட வளர்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறத பகவான்கிட்ட சிபாரிசு பண்ணி அவனுடைய கருணையையும் வளர்த்து என்னுடைய பக்தியையும் வளர்த்து எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தானே குருன்னா. குரு நினைச்சா சாதாரண தகுதி இல்லாதவனை கூட உயர்ந்த நிலைக்கு கொண்டு வைக்கலாம். ஜடஜீவா உத்தார கேலா மார்கதா விலா சுபந்த உதார துமி சந்த மாய பாப்ப கிருபவந்த. சேனானாவிதர்னு ஒரு மகான் சொல்றார், ஜடஜீவா உத்தார கேலா. எப்பேற்பட்டவர்கள் மகான்கள் சந்துக்கள், எப்பேற்பட்டவர்கள்னா ஜடம். ஜடம்னா ஒண்ணுமே இல்லாத மரக்கட்டைக்கு சமானமா உள்ளவர்களை தான் ஜடம்னு சொல்லுவோம். அவர்களை கூட உத்தார கேல மார்கதா விலா சுபந்த. நீங்க நினைச்சா என்னை கரையேற்ற முடியாத. இப்படி சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு ஸ்பிருஷ்டுவா மூர்தன்யக்னேன பாணினா பிராஹ விஸ்மிதா. அவன் தலையில கை வைக்கிறார். ஹஸ்தமஸ்தக தீட்சைன்னு பேர். மகான்களுடைய கிருபை நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மானச தீட்சைன்னு 3 நிலை தீட்சையில். இதில் ஏதாவது ஒன்று கிடைச்சாலே பெரிய பாக்கியம். அது இப்படி அனுகிரகம் பண்ண அவனுக்கு துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி பிருந்தாவன மகிழ்ச்சின்னு வந்து யமுனையில் ஸ்நானம் பண்ண சொல்லி பகவான் எப்படி இருப்பான்னு வர்ணித்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணி இதை தொடர்ந்து ஜபம் பண்ணினா பகவானுடைய கிருபையை அடையலாம்னு சொல்லிட்டு அடைய முடியாதது எதுவுமே கிடையாது. பகவான் ஒருத்தன் பிடிச்சிருந்தான்னா தர்மம் வேணும்னா தர்மம், அர்த்தம் வேணும்னா அர்த்தம், காமம் வேணும்னா காமம், மோட்சம் வேணும்னா மோட்சம். ஏக ஏவ ஹரே பும்சாம் காரணம் பாதசேவனம் அப்படிங்கிறார். தர்மார்த்த காம மோக்ஷாபியா எய்ச்சே ஸ்ரேயாத்மனஹா. இதில் 4ல் எதை வேணாலும் அடையலாம். துருவா பகவத் சரணத்தை சேவை பண்ணினா. தத்தாத கச்ச பத்ரந்தே யமுனாயாஸ்தடம் சுச்சி புண்ணியம் மதுவனம் எத்ர சாநித்தியம் நித்யதாஹரே. மதுவனம்னு ஒரு வனம் பிருந்தாவனத்தில். இந்த பரிக்கிரமால வரத்தே இருக்கும். அது இல்லை ஒரு ஆச்சரியம். தவம் பண்ணுற காலத்தில் இழந்த பழத்தை சாப்பிட்டான், விளாம்பழத்தை சாப்பிட்டான்னு இருக்கு துருவசுவாமி. இன்னைக்கு அந்த மதுவனத்தை கிராஸ் பண்ணினோம்னா நிறைய இழந்த மரம் விளாம்பழம் அந்த ஒரு இடத்துல தான் இருக்கும் பிருந்தாவனத்தில், வேற எங்கேயும் இருக்காது. இந்த பிருந்தாவன பரிக்கிரமான்னு ஒன்று அதெல்லாம் பண்ணணும். கோவர்தன பரிக்கிரமா, பிருந்தாவன பரிக்கிரமா ஆனந்தமாக இருக்கும். பிருந்தாவனத்தையே சுற்றி இப்படி நம்ம திருவண்ணாமலை கிரிவலம்னு சொல்கிறோம் பற்றில அது மாதிரி அது பிருந்தாவனத்தையே சுற்றி வருவான். ஒரு அடிக்கு ஒரு நமஸ்காரம், ஒரு அடிக்கு 10 நமஸ்காரம், ஒரு அடிக்கு 100 நமஸ்காரம், ஒரு அடிக்கு 1000 நமஸ்காரம் பண்ணின்னு பிரதட்சணம் பண்ணுறவாள்லாம் இருக்கா அன்னைக்கு பிருந்தாவனத்தில். ஆயுஷ் முழுக்க அதுதான் நடக்கும். ஒரு அடிக்கு 1000 நமஸ்காரம் பண்ணணும்னா 12 கிலோமீட்டர் யோஜனை பண்ணுவோம். இருக்கா நம்ம பிரதட்சணம் பண்ணதே பார்க்கலாம். வாழை அது ஒரு தபஸ். அவளுக்கு ஒரு இது விரிப்பி மாதிரி வச்சிருப்பா. ஒரு அடிக்கு 1000 நமஸ்காரம். 1000 நமஸ்காரம் பண்ணுறதுக்குள்ளேயே மத்தியானம் ஆகிடும். மத்தியானம் ஆகுதோ சாயங்காலம் ஆகுதோ. ஒரு நாளைக்கு 1000 பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்கேருந்து யூரின் டாய்லெட்டு தான் ஏந்திருப்பா. சாப்பாடெல்லாம் என்னென்னா அதுதான் ஈஸ்வரோ ரட்சதுங்கிறது. பிருந்தாவனத்தில் மட்டும் நீங்கள் பட்னின்னு இருக்கவே மாட்டீங்க. நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் கூப்பிட்டு சாப்பாடு கையில் கொடுப்பா. ரிஷிகேசமும் அப்படி தான். நீங்கள் சுற்றி வந்தேன்னா எல்லா ஆசிரமத்துலேயும் சாப்பாடு கொடுப்பா. நம்ம ஊரெல்லாம் இப்போ இந்த 63 உற்சவம், பிட்டுக்கு மண் சுமந்தது, அழகர் காற்றுல இறங்குற காலத்தில் மட்டும்தானே கொடுக்குறோம். நாம் அப்படி கிடையாது. அது மாதிரி 325 நாளும் கொடுப்பா பிருந்தாவனத்தில். ஏன்னோ ஒரு சேட்டு பணக்காரன் வருவா, வந்து பெருசாக சாமியானா போட்டு பந்தல் போட்டு என்ன பெருசா
4 பூரி கொஞ்சம் சப்ஜி ஒரு தொன்னையில் வச்சு கொடுப்பான். சிம்பிள் வாழ்க்கை வாழுது. நான் கூட நினைப்பேன், அது முதல்ல தெரியல, வயசான அப்புறம் தான் புரியுது. நம்ம ஊர் சாப்பாடே ஒரு விதத்தில் சிரமம்தான். ஒரு 20 வருஷம் முன்னாடி எங்கள் ஆத்துக்கு டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் மெட்ராஸில். அவரை சாப்பிட்ற டயத்துக்கு வரேன்னா சாப்பிட்ற டயத்துக்கு யார் வந்தாலும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறது நம்ம பழக்கம். அது இங்கே சாப்பிட வந்துருங்கன்னே வந்தால் அப்போ ரசம் வச்சு சாப்பிடுவோம். ரசம்லாம் வேறு சாப்பிடுவேன்லான்னாரு. ஏதாவது ஒன்று தானே சாப்பிடுவான்னா. எனக்கு அப்போ ஆச்சரியமாக இருந்தது, இப்படி கேட்பாளா அப்படின்னு. இப்போ அது உணர்றேன். இப்போ ஒரு சாதத்துக்கு மேலே சாப்பிட முடியல, வயசானதுனால வேண்டாம்னு தோன்றது. அனாரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம். அது ஒரு ஆரோக்கியம். அது தவ வாழ்க்கை வாழறவாளுக்கு அது புரியும். அது ஹெவியான சாப்பாடு இருக்கு பாருங்க, அதிகமான உணவு, அதிகமான தூக்கம் தபஸையும் லட்சியத்தையும் கெடுக்கும். அது அதிகமான உணவும் இருக்கக்கூடாது, அதிகமான தூக்கமும் இருக்கக்கூடாது. துருவசுவாமி எங்க தபஸ் பண்ணி 5 மாசத்துல இவருடைய தபஸுக்காக பகவான் நேர வந்து துருவான்னு கூப்பிட்டு இவர் சமாதியில் இருந்ததுனால அந்த சமாதி கலையாத போது பகவான் உள்ள தெரியக்கூடிய அந்த உருவத்தை மறைக்க அப்படி கண் விழிச்சுன்னு பார்த்தா பகிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷான்னு பகவான் இருக்க. அப்படி பகவானை பார்த்த உடனே எழுந்திருக்கணும், கையை கும்பிடணும், நமஸ்காரம் பண்ணணும், இப்படி இல்லை கையை கட்டிக்கணும், இப்படி ஆச்சரியமாக பார்க்கணும். இதில் எதை பண்ணினான் துருவன் அப்படின்னா இது எதுவுமே பண்ணலை. இப்படி பகவான் எதிர்த்தாப்புல நின்னதை பார்த்தோன்னே இப்படின்னு என்னை தூக்கிக்கோன்னு குழந்தைன்னு சொல்லுங்கன்னு. இதுக்கு தானே அப்பாட்ட போனோம். இதுதான் வாசனை பலம்ங்கிறது. உன்னை குழந்தைய அப்பா தூக்கிக்கலைன்னா என்ன பகவான் தூக்கிப்பார்னு சொல்லி தான் அவன் அம்மா அனுப்பிச்சிருக்கிறது. இப்படி என்னை தூக்கிக்கோ அப்படின்னு ஒன்று பகவான் தன் கையில் உள்ள சங்கத்தினால குழந்தை இப்படி சில பேர் இப்படி இப்படி கையை நீட்டுவா. பெரிய நிலையில் உள்ளவா தொடாமல் இருக்க மாட்டா, அதுக்காக முழுஷாவும் தொட முடியாது. எப்படி இப்போ பிஎம்ஐ பார்த்தெல்லாம் இப்படி தட்டி கொடுப்பார், இப்படி கன்னத்தில் தட்டுவார், இப்படி தலையில் தொடுவார். அப்படிங்கிறதே ரொம்ப பிரியம்னு தானே அர்த்தம். அது மாதிரி இந்த இடத்துல பகவான் கிருதாஞ்சலிம் பிரம்மமயே நகம் புனா பஸ்பர்ஷபாலம் கிருபையா கபோலே இப்படி கன்னத்தில் தடவி கொடுக்குறார். சங்கத்தினால 12 ஸ்லோகத்தினால ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஏன் 12 ஸ்லோகம்னா 12 எழுத்து உடைய மந்திர உபதேசமானத்தினால எழுத்துக்கு ஒரு ஸ்லோகம். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தா சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா அன்யாம்ஷ்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம் பக்திம் பிரவஹதா தொயி மே பிரசங்கः பூயாதனந்தமமதாம் அமலாசயானாம் ஏனாஞ்சசோல்பணமுருவ்யசனம் பவாத்திம் நேஷ்யே பவத்குணகதாமிருத பாடமத்தஹ. எல்லாமே பகவானுடைய கிருபை தான் வாழ்க்கை. இந்த கிருபைன்னு உணர்ந்தா பக்தின்னு பேர். அதை உணரலைன்னா அஜ்ஞானம்னு பேர். கை அசைகிறதோ, கால் அசைகிறதோ, சுவாசிக்கிறதோ, கண்ணு பார்க்கிறதோ, காது கேட்கிறதோ, வாயானை, மனத்தானை, மனத்தினுள் கருத்தானை, கருத்தறிந்து முடிப்பான் தன்னைங்கிறார் அப்பர் சுவாமி. எல்லாமே அவன் தாங்கிறார். உங்களுடைய எண்ணம், செயல், சொல், அந்த செயலுக்கு உள்ள பலனை கொடுக்கிறவன், பலனாவும் அவன் தான், பலதாதாவும் அவன் தான், பலனும் அவன் தான். இதெல்லாம் சொல்லி பக்தி வேண்டும்னு ஸ்தோத்திரம் பண்ணி தன் கழுத்தில் உள்ள மாலையை ஒன்றை கழற்றி போட்டு பகவான் 36,000 வருஷம் ராஜ்யத்தில் இருந்து ராஜாவா அந்த உலகத்துக்கு பூமண்டலம் ஜலதிமேகல மாகலைய பூமண்டலம் பூமி முழுவதுக்கும் ஒரு ராஜா. கதையாக கேட்கக்கூடாது.
பூமியில் ஒரு கண்டத்தில் ஒரு நாட்டில் ஒரு ஸ்டேட்டில் 5 வருஷம் ராஜாவாக இருக்கிறதுக்கே அவன் என்ன நாயடி பெயடி அடிச்சுக்கிறான். பூமி முழுக்க ஒரு ராஜா 36,000 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 36,000 வருஷம் இருந்துட்டு அப்புறம் கிளம்பி பத்ரிகாசிரமம் வந்து தபஸ் பண்ணி பகவான் அடைஞ்சார்னு அவர் சரித்திரம் சொல்லி, அவருடைய வம்சத்திலேயே பகவான் பிருத்துங்கிற பெயரில் அவதாரம் பண்ணி அர்ச்சிஸ்ங்கிற மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த பூமி முழுவதும் அக்ரிகல்ச்சருக்கு பகவான் நாலெட்ஜை கொடுக்குறான் ஜனங்களுக்கு. பொதுவாக பூமி தான் நாம் ஜீவனத்துக்கு வாழறதுக்கு காரணம். சூரியன்லேருந்து வர கிரணங்களை ஓஷதிகள் எடுத்துக்கும், அதை எடுத்துட்டு ஸ்டார்ச்சுன்னு மாற்றும். அதை நாம் உட்கொண்டோம்னா அந்த கிரணங்களோட சக்தி நம்ம உடம்புக்கு வரும். இது சயின்ஸ். ஒரு ஆச்சரியம் சொல்கிறேன், இது இப்படி த்ரூவாக வரத்துக்கு பதிலாக அப்படி நேரம் எடுத்துக்கிறதுக்கு முடியும் நம்மளால். இப்படி ஓஷதிகள்கிட்ட வந்து அந்த சக்தியை நாம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நமக்கு யோகம் சித்திச்சுன்னா சூரியன்ட்டேருந்தே அந்த சக்தியை எடுத்துக்கலாம் நாம். ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. பேசிக்காக ஃபண்டமெண்டலாக அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம உடம்புக்கு கிடையாது. எந்த ஜீவராசிகளுடைய உடம்புக்கும் அது கிடையாது. செடி கொடிகள் தான் சூரியனுடைய சக்தியை கிரகிச்சுக்க முடியும். அதை சாப்பிடணும் அல்லது அதை சாப்பிட்ட மிருகத்தை சாப்பிடணும். கவனிச்சு பார்த்தேன்னா மாம்சம் சாப்பிட்ற மிருகத்தை மாம்சம் சாப்பிட்ற மிருகம் சாப்பிடாது. தழைகள் சாப்பிட்ற மிருகத்தை தான் மாம்சம் சாப்பிட்ற மிருகம் சாப்பிடும். ஏன்னா இதில் தான் உணவு இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. பெரிய இதெல்லாம் சகஜமாக சொல்லிட்டு போயிருக்கா நம்ம சாஸ்திரங்கள்ல. நிறையா பேர் அது மாதிரி வாழ்ந்து காமிச்சிருக்கா அந்த யோகத்தை சித்திச்சுன்னு. முப்பத்தி 6,000 வருஷம் இருந்த அந்த பிருத்துங்கிறவர் என்ன பண்ணினார்னா பூமி முழுக்க நிறையா தானியங்கள் வரா மாதிரி பண்ணினார். அதை சொல்லும்போது பூமியை ஒரு பசுமாடாகவும் விவசாயத்தை அரசனை ஒரு கன்றுக்குட்டியாகவும் மக்களை ஒரு கன்றுக்குட்டியாகவும் பண்ணி பால் வரா மாதிரிங்கிறார். இங்கே பொதுவாக பசுமாட்டுக்கும் பூமிக்கும் ஒரே பெயர் தான் சம்ஸ்கிருதத்தில் கௌ அப்படின்னு. இது என்ன காரணம்? ரெண்டுக்கும் ஒரே பேர். பூமிக்கும் கோன்னு பேர், பசுமாட்டுக்கும் கோன்னு பேர். பசுமாடுன்னா நான் சொல்கிறது நாட்டு பசுமாடை சொல்கிறேன். இப்போ இங்கெல்லாம் இருக்குது பாருங்க, இது மாதிரி நாட்டு பசுமாடு. என்னத்தினாலன்னா பூமியில் ஒரு அடிக்கு ஒரு அடி நீங்கள் வெட்டி ஒரு மண்ணை எடுத்து அதை நீங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சேன்னா 3 லட்சம் நுண்ணுயிர்கள் அதில் இருக்கும். பசுமாட்டோட உடம்புலேயே 3 லட்சம் நுண்ணுயிர்கள். நாம் வாழறதுக்கு இப்போ எந்த வைரஸு பாக்டீரியா இதெல்லாம் நம்மளுடைய உடம்பை பாதிக்கிறதுக்கு சொல்கிறோமோனோ, நம்ம உடம்பே பாக்டீரியாவால் ஆனது தான். அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அந்த நல்லது முழுக்க பூமியிலேருந்து சில இடங்கள்ல இருக்குது. பசுமாட்டோட உடம்புல இருக்கிறது முழுக்க நல்லது. இதே நாட்டு மாட்டில் தான் இது இருக்கும். இந்த ஃப்ரீஷியன் ஜெர்சிலாம் எடுத்துனா 25,000 30,000 கூட இருக்காது அதில். அதனால தான் பழைய பசுமாட்டினுடைய கோமூத்திரம் கோமயம் இதெல்லாம் விசேஷம்னு சொல்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம பெரிய அது நிறையா பசுமாடு இருந்ததுன்னா பூமி முழுக்க மேலே 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 அது சாணி போட்டு மூத்திரம் மேய்ஞ்சதுன்னா அது பாட்டுக்கு அப்படியே சமர்த்தியாயிடும். பூமி அவ்வளோ உயிரோட்டமாயிடும்னா, எனக்கு அக்ரிகல்ச்சரில் பழக்கம் உண்டு. கிராமத்தில் இருக்கிறதே, அப்புறம் நடுப்பில் டவுன் மெட்ராஸ் பேட்டேன். இப்போ ஸ்ரீரங்கம் வந்தோடனே தோட்டம் வைக்கிறது முதல் சங்கல்பமே ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு.
அதில் என்ன ஆச்சரியம்னா, எந்த செடி வச்சாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டு போகிறது. எல்லாம் புழு பூச்சிகள்லேருந்து எல்லாம் சாப்பிட்றது. நான் கூட கேட்டேன், நம்ம இதை தோட்டத்துக்கு வச்சுருக்கிற வாட்ச்மேன் கூட சொன்னார், மருந்து தெளிப்புமா. நான் தெளிக்காதறான்னு, இது நன்னா இருக்கிறதுனால தானே நான் சாப்பிட்றதுன்னு. இப்போ இதே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வாழைத்தோப்பு இருக்குது. ஒரு வாழை இலை கூட கிழிஞ்சிருக்காது, எல்லாம் பொச பொசன்னு வளர்ந்துருக்கும். அவ்வளோ பெரிய தாராக இருக்கும். அதில் ஒரு பூச்சி ஒரு புழு கிடையாது. நம்ம மாற்ற எடுத்துட்டா அத்தனை பூச்சி இலைகளெல்லாம் சாப்பிட்றதுன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்கிறதுனால. அதில் ஒன்றும் நம்ம எரு போடலை, பூச்சி மருந்து அடிக்கல. இதெல்லாம் பூமியோட அந்த நோண்டினா, நானே மண்புழுலாம் பார்த்துருக்கேன் ஒரு காலத்தில். சாதாரணமாக மண்ணில் குழந்தைகள் விளையாடுறதே நோண்டினா மண்புழு இருக்கும். இப்போ ஒரு இடத்துல மண்புழுன்னே கிடையாது, ஏன்னா மருந்து அடித்து கொண்டுட்டோம். இன்னும் சொல்லட்டுமா, இந்த யூரியா, டிஏபி, பூச்சி மருந்து இந்த மூணையும் எடுத்துட்டா கேன்சரே இருக்காது. கேன்சருக்கு காரணமே இல்லை. நம்ம பெரியவாள்லாம் அப்படி ஒரு விவசாயம் பண்ணினா, பசுமாட்டை வச்சிருந்து. ஒரே ஸ்லோகத்தில் அக்ரிகல்ச்சரை பற்றி வியாசர் சொல்கிறார். அக்ரேவாபி சாந்திரவாபி கோபோஷி பீஜ சங்கிரகி சாயம் பிராத்தா க்ஷேத்திரதர்ஷி பிரளயேபி நனஷ்யதி. வானம் பொத்துண்டு கொட்டினாலும் பிரளயமே வந்தாலும் அக்ரிகல்ச்சரில் நஷ்டமே வராது. இப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணினா முதல்ல விவசாயம் பண்ணணும், எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணணும், சீடு எடுத்து வச்சுக்கணும். முக்கியமாக பசுமாட்டை வச்சுன்னு விவசாயம் பண்ணணும். கோபோஷி பீஜ சங்கிரகி சாயம் பிராத்தா க்ஷேத்திரதர்ஷி. காத்தால ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை நாம் பண்ணுற இடத்துல செருப்பு போட்டுக்காமல் ஒரு தடவை நடந்து அந்த செடிகளோடு உறவாடிட்டு வரணும். இதெல்லாம் உண்டு. ஒரு தடவை பாப்பா எல்லாத்தையும். கொட்டகாயில் மாடு இருந்தால் அவன் எத்தனை வேலைக்காரன் இருந்தாலும் அதை தடவி கொடுத்துட்டு வருவான், எஜமானனாக இருந்தான்னா. அப்படின்னு சொல்ல போனால் இந்த நாய் மாடெல்லாம் இருக்குது பாருங்க, பொழுது முடிஞ்சா 24 மணி நேரம் கூட இருக்கானே, அவனுக்கும் 5 நிமிஷம் வந்துட்டு வர நமக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா அவன் வேலை தான் செய்வானே தவிர அன்பு காமிக்க மாட்டான். நம்ம அன்பை காமிப்போம். இதெல்லாம் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கை முறையில். அந்த பூமியை சரி பண்ணினா, பிருது சரி பண்ணினதுனால அதுக்கு பிருத்திவின்னு பேர். அந்த வம்சம் சொல்லிட்டு சுவாயம்பூவ மனுவனுடைய மூத்த மகனுக்கு பிரியவரதன்னு பேர். அவன் தவம் முடிஞ்சு அவன் ராஜாவாகி அவனுக்கு அவனுடைய வம்சத்தில் பகவான் ரிஷபதேவர்னு ஒரு அவதாரம் பண்ணுறார், ரிஷப யோகீஸ்வரனாக. அந்த ரிஷபதேவர் தான் ஜெயின மதத்தினுடைய ஸ்தாபகர். ஜெயின மதம் 24 தீர்த்தங்கிரர்கள்னு சொல்லுவாங்க. அந்த 24 தீர்த்தங்கிரர்கள் முதலாக உள்ளவர் இவர் தான். யதாஜாதர்களாக இருப்பாவா, பிறந்த மேனிக்கு இருப்பா. ஒரு 26 உபதேசம், 26 விஷயங்களை சொல்றார் அவர். அதுதான் ஜெயின மதத்தினுடைய பிரின்சிபிள். இந்த பௌத்த மதம் ஜெயின மதம் ரெண்டுமே இந்து மதத்தோட ஒரு கிளை தான் அது. அதை சொல்லி அதே வம்சத்தில் இந்த ரிஷபதேவருக்கு பரதன்னு ஒரு ராஜா பிள்ளையா இருந்தான். 100 பிள்ளைகள், அதில் மூத்த மகனுக்கு பரதன்னு பேர். அந்த பரதன்கிற ராஜா இந்த பூமியை 1 கோடி வருஷம் ஆண்டான். 1 கோடி வருஷம் ஆண்டான். அதனால இந்த பூமிக்கு பாரதம்னு பெயர். அஜனாபண்டாவை தத் வருஷம் பாரதமிதி யத ஆரப்ய வியபதிசந்தி. துஷ்யந்தனோட புத்திரன் பரதன் இல்லை, அவன் ஆண்டத்தினால இதுக்கு பாரதம்னு பேர் கிடையாது. இவன் ஆண்டத்தினால தான் பாரதம்னு பேர். இல்லை, எத்தனையோ பேர் இது மாதிரி ராஜாக்கள்லாம் ஆண்டு இருக்கார்கள் என்றால் இவன் தான் நிறைய வருஷம் ஆண்டன். அதனால இவன் பேர். இவன் ஆண்டத்தினால இவன் பேரை வைக்கலாமா அப்படின்னா 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் பதவிக்கு வந்துட்டு போகிறவன் பெயர்லாம் KK நகர் JJ நகர்னு பேர். நாசம் பண்ணுறான் நாட்டை. அப்படி இருக்கிறத அவன் பேரை வச்சா என்ன தப்பு?
இவன் என்ன பெரிய தியாகிய மகாத்மாவா, புறம் வரவெல்லாம் அவன் பேரில் ஒரு நகரை உருவாக்கிக்கிறது, பரதன் பேரை வைக்கிறது நியாயம் தானே, அவன் பேரை தான் வைக்கணும். யார் நமக்கு வழிகாட்டிகளோ அவர்களை தான் நாம மாதிரியா எடுத்துக்கணும். அவன் யோகீஸ்வரனா இருந்தால் ஒரு ஜென்மாவில் அந்த ஞானம் சித்திக்காம மான் ஜென்மாவை அடைஞ்சு திரும்பி ஸ்லிப்பாகி கீழே விழுந்து திரும்பி மனுஷ ஜென்மாவுக்கு வந்து ஜடபரதங்கிற பெயரில் ஞானியாக பிரகாசிச்சார்னு சொல்லி பூலோகம், ஸ்வர்க்கம், நரகம் இதெல்லாம் வர்ணிச்சார். பாவம் பண்ணினா தண்டனை உண்டு, 2 வகையாக தண்டனை உண்டு. நரகத்தில் தண்டனை உண்டு, சொர்க்கத்தில் சௌக்கியம் உண்டு. கபிலோபதேசத்தில் பகவான் சொல்லும்போது அத்திரைவ நரக சொர்க்காங்கிறான். இந்த நரகமும் சொர்க்கமும் இங்கேயே இருக்குங்கிறான், இந்த பூலோகத்திலேயே இருக்குங்கிறான். எப்படின்னா எண்ணெய் கோப்பரையில் போட்டு பொறிச்சு எடுப்பான் அப்படின்னு ஒரு தண்டனை. நாம எண்ணெயை வச்சுருக்கிறதே அதுல எத்தனையோ ஜீவராசிகள் விழுந்து பொறிச்சு போறது. கையை காலை வெட்டுவான், வச்சு நெசுக்குவான். இப்போ வர வழியில் பார்த்தா ஒரு பூனை அடிபட்டு கிடக்கு, ஏதோ வண்டியில் அடிபட்டு நெசுங்கி போயிருக்கு, ரயிலில் அடிபட்டு, பஸ்ஸில் இதெல்லாம் நரகம்தானே, இதெல்லாம் நரகம்தான். அப்போ இங்கேயே அந்த நரகம் இருக்கு. பாவம் பண்ணினா அதுக்கு பலனும். ராஜா கேட்டான், பாவம் பாவம் பண்ணினா அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்கு பரிகாரங்கள் இருக்கு. பரிகாரங்கள் பண்ணினா பாவம் போகுமோன்னு போகும். அப்போ நரகம் கிடையாதுன்னு கிடையாது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு ராஜன்னா. என்ன? பாவத்தை போக்குமே தவிர பாவம் பண்ணணுங்கிற எண்ணத்தை போக்காது. நாம பண்ற பரிகாரங்கள் பேசணும், பாவத்தை தான் போக்கும். தபசா பிரம்மச்சரியேன தமேன ச சமேன ச தியாகேன சத்யசௌச்சாப்யாம் யமேன நியமேன ச தேகவாக் புத்திஜம் தீராः தர்மஜ்ஞா ஸ்ரத்தயான்விதாः க்ஷிபந்த்யகம் மஹதபி வேணுகுல்மமிவானலஹ. மூங்கே காடை எரிச்சு விடுற மாதிரி